அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன். பொங்கல் தமிழோட பாரம்பரியமானது பொங்கல் தாங்க. பொங்கல் தான் எப்போதும் கிராமத்தில் சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த பொங்கலை கொண்டாடலாம்னு சொல்லிட்டு நம்ம நேற்றுக்கு பார்த்தோன்னா ஒரு பானையெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வந்தாங்க. ஆனால் நம்ம துரதிருஷ்டவசம் அந்த பானை ஓட்டையாக இருந்துருங்க. அந்த பானையை வாங்கிறதுல நமக்கு என்ன போய் பானை ஓட்டதானா இல்லை, அது பெயிண்ட் வச்சா இது களிமண் இருக்குல்ல, களிமண் வச்சா அடிச்சுட்டு பெயிண்ட் அடிச்சா கரெக்டாகும். ஆமாம், பானை ஓட்ட தானே ஆக மொத்தம். அதான் பானை ஓட்டையான கூட பார்த்து வாங்க தெரில. இன்னும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. பானையில் தான் பொங்க வச்சா சிறப்பாக சொன்னாங்க. அதில் பானையில் பொங்க வைக்கலான்னு சொல்லி சொன்னோம். அதில் நம்ம துரதிருஷ்டவசம் பொங்க வைக்க முடியல. அதில் இருக்க பாரு சில்வர் பாத்திரத்துலேயே நம்ம பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு செயற்கையான ஒரு அடுப்பு ரெடி பண்ணி தான் சூரிய பொங்கல் சொல்லுவாங்க. சூரியனுக்கு படைக்கணுங்கிறது தான். சூரியத்துக்கு அதனால் நல்லா கிழக்கு பார்த்ததில் ஒரு அடுப்பு போட்டு அதிலே வந்து நம்ம பொங்கல் வச்சு பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. என்ன பொங்கல் ரெடி ஆகி குளிச்சாச்சாப்பாவே? எப்போ குளிச்சா? சரி, அது பொங்கலை படைக்கிறதுக்கு உண்டான அதாவது திட்டாணின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா செயற்கையாக பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவில் திட்டாணி போடுவாங்க. இப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா சோம்பேறி ஆகிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா ஒரு கோலம் மாவால், அதாவது பச்சரிசியால் அரைச்சி அந்த மாவு கோலம், தண்ணியால் பச்சரிசி மாவை தண்ணியாக கரைச்சி அதில் கோலம் போடுவாங்க. அதை பொங்கல்னு பார்த்துட்டாலே கிராமத்தில் வீடுகள் வாசப்படியாக இருக்கட்டும், ஊடாக இருக்கட்டும், இது மாதிரி கோலம் போடுவாங்க. இந்த கோலம் வந்து பார்த்தோன்னா அரிசி மாவில் விடுவாங்க. அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி தண்ணியாக்கி அதில் விடுவாங்க. இந்த கோலம் போடுறதுக்கு உண்டான மகத்துவம், அதோட ரகசியம் என்னன்னு சரியாக தெரியலங்க. ஆனால் பாரம்பரியமாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் தான் தெரியும். வீட்டுக்கு வாசப்படி உள்ள எல்லாத்தையும் விடுவாங்க. அதுமாதிரி விட்டுருக்காங்க. இதோட ரகசியம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமலில் தெரிவிங்க. நிறைய தகவல் பார்த்தீங்கன்னா கமல் நம்ம நேரம் சொல்லிகிட்டே வராங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க இதோட ரகசியம் என்ன, எதனால் அரிசி மாவால் கோலம் இடுறாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக தெரிவிங்க. பொங்கல் வந்து நாட்டு வெல்லம், அதாவது வெள்ளத்தை வச்சு தான் பொங்கல் படைப்பாங்க. இப்போ நான் என்னப்பா பண்ணுற? பொங்கலுக்கு பொங்கல் தான். நீ என்ன பண்ணுற? நாட்டு சக்கரை, அது கட்டி வெல்லம் தான் போடுறாங்க. கட்டி வெள்ளத்தை எங்கள் வீட்டுக்கு நம்ம இடிக்கிறாங்க. ஒரு பக்கம் சக்கரை சோறு, ஒரு பக்கம் வெள்ளை சோறு, வெண்பொங்கல், ஒரு பக்கம் சக்கரை பொங்கல். 2 பொங்கல் வச்சா பொங்கலுக்கு படைப்பாங்க. மோனிப்பா, மோனி இப்போ தான் குளிக்க போயிருக்கா. மோனியே என்னப்பா இது? எதுக்கு? வை. அதான் தலை அந்த வாரம் வைக்கணும். இந்த ரவுண்டில் ஒன்று போடு, இப்படி ஒன்று போடு, ரெண்டு இடத்துல போடு. போதும் கூடாது, கொண்டு வச்சுட்டு அவ்வளோதான். வச்ச பொங்கலை கீழே வைக்கக்கூடாது, தரையில் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தவிடுக்கு நெல்லை தவிடை கொட்டி அது மேலே தான் அந்த பானை இறக்கி வைப்பாங்க. மஞ்சள் கொத்து முன்னாடியே கட்டணும். என்னன்னு எங்கள் வீட்டில் மட்டும் வித்தியாசமாக லேட்டாக கட்டுறாங்க. அடுப்பில் உங்க அம்மாவா? உங்க அம்மா தான் கட்டுவாங்களா? உங்க அம்மாவுக்கு என்ன இருக்கு? கரும்பு சரியான வளர்த்தியா இருக்கு. உன்னோட வளர்த்தியா இருக்கு. ஓசில கிடைச்ச கரும்பு பாவி? ஆமாவா இல்லையா? என்ன கட்டு? இல்லை, ஓசில கிடைச்ச கரும்பா இருக்கு. ரொம்ப சின்னதாக இருக்கு பாருப்பா. இந்த மாப்பிள்ளை விட்டு கொடுத்தாங்க. மாப்பிள்ளை சொந்தமாக இந்த வருஷம் கரும்பு விட்டுருந்தாப்புல. இந்த மச்சான் கரும்பு வச்சு கொடுத்துட்டு போனாப்புல. ஆனால் கரும்போட வளர்த்தே இல்லை. விலை கொடுத்து வாங்கினா 350 ரூபா வரும். சரி ரைட்டு, மாப்பிள்ளை தான் கொடுக்குறாருன்னு வாங்கினா கடைசியில் பார்த்தோன்னா கரும்பு வந்து என் பையன் வளர்த்தி கூட இல்லை. சரி ரைட்டு, பரவாயில்ல, பொங்கலுக்கு சாமி கும்பிடணும், அதுக்காக கரும்பு வச்சாச்சு. ரைட், சிறப்பு. என்னப்பா இலையை கழுவிட்டு வரியா? கொண்டு இலையை போடுங்க. இந்த சாமியை கிழக்கு பார்த்து வைக்கணும். அது இங்கிட்ட வைப்பல, திருப்பி இந்த வாக்கில் வைப்பான். இலை இந்த வாக்கில் போடணும்பா எப்போதும். அந்த தலைவாழையில் வந்து பீச்சாங்காய் பக்கம் லெஃப்ட் ஹேண்டர் சைடு வரணும். அப்படி போடணும் எப்போதும் இலையா. ஏலாம் அப்படி போகிறாங்க சொல்லு. சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுங்கிறது அனைத்து வேலைகளும் ஏற்படுத்தி தீவிரமாகிட்டு இருக்கு. வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு உண்டான சகல தொட்டுக்க ஊர் எப்படின்னா சைடிஸ் எல்லாம் தொட்டுக்க, உருளைக்கிழங்கு பொரியல், குழம்புலாம் பார்த்தோன்னா அவரைக்காய், பீன்ஸு, முருங்கைக்காய்,
முருங்கைக்காயோட போட மாட்டாங்க பெரும்பாலும். பரங்கிக்காய் தான் மெயினாக போடுவாங்க. பொங்கலோட பெரிய மகத்துவம் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் தான் சாம்பார் வச்சு சாப்பிட்ணுங்க இன்றைக்கி. சாப்பிடுவோம், நாங்கள் வச்சுருக்கோம் அந்த மாதிரியே. எல்லாமே ரெடியாச்சு. வாழைப்பழம், கரும்பு, பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம் கும்பிட்டு ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காக்காய்க்கு காகத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணுங்க. பொங்கலை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தோன்னா எல்லாம் அனைத்து விதமான சூரிய பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் சமைச்சு ரெடி பண்ணி அதை சூரியனை பார்த்து வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் பிள்ளைங்க சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு முடித்த உடனே நேராக காக்காக்கு சாப்பாடு வைக்க போவாங்க. வாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்புங்க. வெரி குட், சூப்பர். சரி, சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எங்கேப்பா எடுத்து கிளம்பிட்டீங்க? நீ மணி கொண்டு கொடுங்க. காக்கா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ணும். எதுக்கு காக்காய் கொடுக்குறேனாக்கா நம்ம முன்னோர்கள், நமக்கு முன்னாடி உள்ளவங்க முன்னோர்கள் காக்கா ரூபத்தில் சாப்பிடுவாங்கன்ற நம்பிக்கையில் காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதான் நம்மளால என்னென்னு பார்த்தீங்கன்னா காக்கா வரும்போது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்கும்போது காக்கா வராது. இது வந்து நம்ம மரபு. இதெல்லாம் நம்ம காக்கா சாப்பாடு கூப்பிட்டு வர மாட்டேங்குது. சும்மா இருக்கிறது காக்கா வந்துக்கிட்டே இருக்கும். ஓ காக்கோயா, எங்கே பாரு காக்கோய்.